மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 15 கீழ்க்கணக்கு நூல்கள் பற்றிய தகவல்களை பார்க்க போறோம். இதுல கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, சங்க காலத்திற்கு பிறகு தோன்றிய அந்த நூல்களை கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைப்பாங்க. கிட்டத்தட்ட அது மொத்தம் 18 நூல்களாக தொகுக்கப்பட்டதால அதை 15 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 15 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 18 குறிக்குது. ஓகே. சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் 15 கீழ்க்கணக்கு நூல்கள் என்றும் நீதி நூல்கள் என்றும் அறநூல்கள் என்றும் அழைக்கப்படுது. சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னா சங்க காலத்திற்கு பிறகான காலத்தை தான் சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க காலம் அப்படிங்கிறது கிமு மூணுல இருந்து கிபி 3 வரைக்கும் இருக்கிறது சங்க காலம். கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் வரைக்கும் இருக்கிறது வந்து சங்கம் மருவிய காலம். இந்த காலத்துல களப்பிரர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. அந்த காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு வரலாற்றுல சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல நடைபெற்ற எந்த ஒரு தகவல்களும் நமக்கு கிடைக்கல. மேலும் அந்த ஆட்சி மிகவும் கொடூரமானதாக இருந்ததால இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தரப்பினர். ஆனா மற்றொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அவ்வளவு அநீதிகள்லாம் எதுவும் நடக்கல. அந்த காலத்துல தான் நிறைய அறநூல்கள் வந்து இயற்றப்பட்டது. அதனால அது அவ்வளவு மோசமானதான காலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம இப்போ டாபிக் உள்ள போலாம். சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் என்ன அப்படின்னா அது 15 கீழ்க்கணக்கு நூல்கள் தான். அந்த 15 கீழ்க்கணக்கு நூல்கள் என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னா நீதி நூல்கள், அறநூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்க, சங்க இலக்கியங்களுக்கு பிறகு தோன்றிய நூல் தான். சங்க இலக்கியங்கள் என்னென்னது? 8 தொகையும் 10 பாட்டும். அதை வந்து 15 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்க இலக்கியங்களுக்கு பிறகு தோன்றினதால இதை வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சங்கம் மருவிய காலமான கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்துல தான் இந்த நூல்கள் தோன்றியிருக்கு. தமிழகத்தை களப்பிரர்கள் ஆண்டு வந்தன. இந்த காலத்துல களப்பிரர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க தமிழ்நாட்டை. அவங்க சமண சமயத்தை சேர்ந்ததாக சில கூற்றுகள் சொல்லப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சங்கம் மருவிய கால நூலை கீழ்கணக்கு நூல் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நூல். அது யார் இயற்றிருப்பாங்கன்னா பல்வேறு புலவர்கள் இயற்றிருப்பாங்க. அது எது பற்றின நூல்கள் அப்படின்னா, அந்த காலத்துல நிறைய பாடல்கள் இயற்றிருப்பாங்க. அந்த பாடல்கள் எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை பற்றி கூறும் நூல் தான் பன்னிரு பாட்டியல். அதை பல்வேறு காலத்துல வாழ்ந்த புலவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அதை தொகுத்திருப்பாங்க. அது ஒரு தொகுப்பு நூல். ஓகேவா? அடுத்து 15 கீழ்க்கணக்கு நூல்கள் அனைத்தும் வெண்பா யாப்பில் உருவாக்கப்பட்டது. இது என்ன பாவகையால பாடப்பட்டிருக்கு அப்படின்னா வெண்பா. அடுத்து 15 கீழ்க்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானது அறநூல்களே. அறத்தை பற்றி கூறுவதால் அறநூல்களே இதுல அதிகமா இருக்குது. இந்த 18 நூல்கள்ல அறநூல்கள் தான் அதிகமா இருக்குது. நீதி நூல் காலத்தில் ஆட்சி மொழியாக பாலி மொழி இருந்தது. பாலி, பிராகிருதம் இது வந்து அந்த காலத்துல ரொம்ப ஆட்சி மொழியாக இருந்த மொழிகள் தான். அதுல இப்போ இந்த நீதி நூல் காலத்துல, அதாவது களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலத்துல எந்த மொழி ஆட்சி மொழியாக இருந்துச்சு அப்படின்னா பாலி. 11வது இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன 11வது நூல் அப்படின்னா, இந்த 18 நூல்களையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்துல ஒரு தனி பாடல்கள் உருவாக்கப்பட்டது. தனி பாடல்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து 11வது இடம்பெற்றுள்ள நூல் தான் திருக்குறள். அது என்னன்னு பார்ப்போமா? என்ன பாட்டுன்னு? நாலடி நான்மணி நானார்ப்பது ஐந்தினை முப்பால் கடுங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலையோடாங் கீழ்கணக்கு அப்படின்னு அந்த பழம்பெரும் பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு தனிப்பாடல். இதுல 18 நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கிற 18 நூல்களோட பெயர்களும் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா? பாருங்க, கீழே எழுதியிருக்கேன். நாலடி, இதுல குறிப்பிடப்பட்டுள்ள நாலடி அப்படின்னா நாலடியார குறிக்குது. நான்மணி அப்படின்னா நான்மணி கடிகையை குறிக்குது. நானார்ப்பது அப்படின்னா 40 பாடல்களை கொண்ட 4 நூல்களை குறிக்குது. கார் நாற்பது, களவழி நாற்பது, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது. ஐந்திணை அப்படிங்கிறது வந்து ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150 அப்படிங்கிற 4 நூல்களை குறிக்குது. முப்பால் அப்படின்னா அறம்பொருள் இன்பத்தை கொண்ட திருக்குறளை குறிக்குது. அடுத்து கடுகம் அப்படின்னா திருக்கடுகத்தை குறிக்குது. கோவை அப்படின்னு அங்க மென்ஷன் ஆயிருக்கு அந்த பாடல்ல, அது வந்து ஆசார கோவையை குறிக்குது. பழமொழி அப்படிங்கிறது 400 பாடல்களை கொண்ட பழமொழி 400 குறிக்குது. மாமூலம் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்குது, அது சிறுபஞ்ச மூலத்தை குறிக்குது. இந்நிலை அல்லது இந்நிலை, இந்நிலை அப்படிங்கிறது இந்நிலையை தான் குறிக்குது. காஞ்சி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சியை குறிக்குது. ஏலாதி அப்படிங்கிறது ஏலாதியை குறிக்குது. கைநிலை, கைநிலை அப்படின்னு வந்து இருக்குது. இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்ல கைநிலை இருக்குது.
கைநிலை அல்லது இந்நிலை. சில பேர் என்ன சொல்றாங்க, 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல கைநிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைநிலை கிடையாது, இந்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கைநிலை இந்நிலை இந்த ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 19 நூல்கள் வருது. இது இப்பயும் சர்ச்சையாகத்தான் இருக்குது. இதை பத்தி கீழே பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்நிலை. இந்நிலையோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பொய்கையார். புறநானூற்று பாடல்களை பாடியிருப்பார் இல்லையா, அந்த பொய்கையார் கிடையாது அப்படின்னு இதுல தெளிவாவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவர் இயற்றின இந்நிலை, பொய்கையார் இயற்றிய இந்நிலை வந்து புறப்பொருள் சார்ந்த நூல். அதாவது காதல், அன்பு, மனம் இதையெல்லாம் தவிர்த்ததுதான் புறம். காதல், அன்பு இதை பத்திலாம் சொன்னா அது அகம் சார்ந்த நூல். ஓகேவா? அப்போ பொய்கையார் இயற்றிய இந்நிலை வந்து புறப்பொருள் சார்ந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு மொத்தம் 4 பகுப்புகளை கொண்டுள்ளது இந்த நூல். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 45 பாடல்கள் இருக்கு. இத வந்து யாரு பதிப்பிச்சிருக்கா பிற்காலத்துல அப்படின்னா 1917 வ.உ. சிதம்பரனார் பதிப்பிச்சிருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் இதை எப்படி பதிப்பிச்சார்னா, அவருக்கு சில ஓலைச்சுவடிகள் கிடைக்குது. அந்த ஓலைச்சுவடி தான் வந்து இந்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவரு 18வது நூலா இதை சேர்க்கிறாரு. இதுக்கு உரையும் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு 1917. நீங்க பள்ளி பாட புத்தகத்துல கூட படிச்சிருப்பீங்க, இந்நிலைய கற்று நான் இன்னல்களை எல்லாம் மறந்தேன், அதே மாதிரி வந்து தொல்காப்பியத்தை படிச்சு என் தொல்லையெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த குவாட்ஸ் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் சொல்லியிருப்பாரு. ஒரு தரப்பினர் 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இந்நிலை தான் வந்து 18வது நூல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பினரோட வாதத்தை பார்ப்போம். கைநிலை. இன்னொரு தரப்பினர் 18வது நூலாக கைநிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது யார் சொல்றாங்க என்னன்னு பார்ப்போம். கைநிலை இந்த நூலை இயற்றினது புள்ளங்காடனார் அப்படிங்கிறவரு. இது ஒரு அகப்பொருள் சார்ந்த நூல். அகப்பொருள் அப்படின்னா காதல் பற்றி இதுல கூறப்பட்டிருக்கும். காதல், அன்பு, பிரிவு இப்படியே உணர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் பத்தி சொல்றதுதான் அகப்பொருள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நூலோட அமைப்பு பாருங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகளுக்கும் ஒவ்வொரு திணைக்கும் 12 பாடல் ஒவ்வொரு திணைக்கும் 12 பாடல்கள் வீதம் மொத்தம் 60 பாடல்களை கொண்டது. அப்ப கைநிலை மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டா 60 பாடல்களை கொண்டது. இதை யாரு பதிப்பிச்சிருக்கா அப்படின்னா அனந்தராம ஐயர் அப்படிங்கிறவர் தான் இதை பதிப்பிச்சிருக்கிறாரு. இவர் எப்போ பதிப்பிச்சாருன்னா 1931. அதாவது 1917 சில ஓலைச்சுவடிகள் கிடைக்குது. அதை வந்து தொகுத்து இதுதான் 18வது நூலான இந்நிலை அப்படின்னு வ.உ. சிதம்பரனார் சொன்னாரு. அதுக்கப்புறம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு அனந்தராம ஐயர் அவர் கையில சில ஓலைச்சுவடிகள் கிடைக்குது. அவர் ஆராய்ச்சி பண்றாரு. இதுதான் உண்மையான 18வது நூல் கைநிலை, இதை இயற்றியது புள்ளங்காடனார் அப்படின்னு வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. இது ஒரு அகம் சார்ந்த நூல் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். வ.உ. சிதம்பரனார் பதிப்பித்த இந்நிலை நூல் போலியானது. இது வந்து பிற்காலத்துல யாரோ சில பாடல்களை ஒன்னா தொகுத்து உருவாக்குன ஒரு பொய்யான நூல் அப்படின்னு சொல்றாங்க. கைநிலை என்பதே உண்மையான கீழ்க்கணக்கு நூல் அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா வையாபுரி, மயிலை சீனி வெங்கடசாமி, அப்புறம் வந்து ராகவ ஐயங்கார் இவங்கெல்லாம் சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் பதிப்பிச்சார் இல்லையா இந்நிலை, இது வந்து ஒரு பொய்யான போலியான நூல், யாரோ பிற்காலத்துல இந்த நூல்களை இயற்றிருப்பாங்க போல, இதெல்லாம் ஒன்னா தொகுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணாம வ.உ. சிதம்பரனார் இதுக்கு வந்து உரை எழுதி இதை 18வது நூல்னு சொல்றது தவறு அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னா வையாபுரி பிள்ளை, மயிலை சீனி வெங்கடசாமி, அதுக்கப்புறம் ராகவ ஐயங்கார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பழம்பாடலில், அதான் மேல பார்த்தோம்ல ஒரு தனிப்பாடல், அந்த பாடல்ல பழம்பாடலில் உள்ள இந்நிலை மற்றும் கைநிலை ஆகிய 2 சொற்களுமே வெவ்வேறு நூல்களை குறிக்கிறது. கீழ்க்கணக்கு நூல்கள்ல மொத்தமே வந்து 18 தான். ஆனா இந்த ரெண்டையும் சேர்த்தா 19 ஆயிரும். அதனால வந்து 18 இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்நிலை என்ற நூல் கீழ்கணக்கில் வராது, கைநிலை தான் வரும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. கைநிலை வராது, இந்நிலை தான் வரும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இது இன்னை வரைக்கும் ஒரு சர்ச்சையா தான் போயிட்டு இருக்கு. அப்போ கைநிலையும் இந்நிலையும் எது 18வது நூல் அப்படின்னு ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்தாலும் பெரும்பாலானோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா புள்ளங்காடனார் இயற்றிய அந்த நூல்தான் வந்து இறுதியானது. கைநிலை, புள்ளங்காடனார் இயற்றிய கைநிலை தான் 18வது நூல். அவர் தான் ஆராய்ச்சி செஞ்சு சரியாக ஆராய்ந்து அதை பதிப்பித்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள். அந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வேறு சில பெயர்களும் இருக்கு. சங்கம் மருவிய இலக்கியங்கள் அப்படிங்கிற பேர் இருக்குது. இருண்ட காலத்துல தோன்றியதால, அதாவது களப்பிரர்கள் ஆட்சி காலத்துல தோன்றியதால இருண்ட கால இலக்கியங்கள்னு சொல்றாங்க. அதிகமா நீதியை போதிக்கிறதால நீதி நூல்கள், அறத்தை வந்து அதிகமா சொல்றதால அறநூல்கள் அப்படின்னு இதுக்கு வேறு வேறு சில பெயர்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க.
பாடல் அடிகளை பொறுத்து மேல்கணக்கு கீழ்கணக்கு என பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடிகளை பொறுத்து அடிகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது மேல்கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குறைவான அடிகளை கொண்டு இருந்தா அது கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் சில தரப்பினர் சொல்றாங்க. ஓகே, இப்போ பன்னிரு பாட்டியல்ல வந்து ஒரு அடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த அடி வரையறைய எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு பாருங்க. அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி, அதாவது அடிகளோட எண்ணிக்கை அதிகமா இல்லாம குறைவான அடிகளை கொண்டது அப்படின்னு பொருள். ஓகேவா? அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி. அறம்பொருள் இன்பம் அடுக்கி, அறம் பொருள் இன்பத்தை பத்தியெல்லாம் அழகா வரிசையா சொல்லி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காகும். அந்த வகையில் திறம்பட பல்வேறு விஷயத்த சொல்றதுதான் கீழ்கணக்காகும் அப்படின்னு அடிவரையறையை பத்தி ரொம்ப அழகா பன்னிரு பாட்டியல் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னு இன்னொரு வாட்டி பார்ப்போமா? அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காகும். கீழே பொருள் உங்களுக்கு புரியுற மாதிரியே கொடுத்திருக்கேன். அடிகளின் எண்ணிக்கை அதிகமாக நீளாமல் குறைந்த அடிகளை கொண்டு அமைந்து மனித வாழ்விற்கு மிக முக்கியமான அறம் பொருள் இன்பம் ஆகிய முப்பொருள்களை பத்தியோ அப்படி இல்லைன்னா மூணுல ஏதாச்சும் ஒன்ன பத்தியோ தெளிவா எடுத்துரைக்கிற நூல்கள் தான் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 15 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள் மொத்தம். அது எல்லாத்தையும் ஒரே ஆசிரியர் எழுதல, பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இது ஒரு தொகுப்பு நூல் தான், 15 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? அடுத்து அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றையோ அல்லது அவற்றில் ஒன்றையோ முன்னாடியே பார்த்ததான். அறம்பொருள் இன்பம் மூணை பத்தியும் பாடியிருக்கணும். அப்படி இல்லைன்னா மூணுல இந்த அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற அந்த மூணுல ஏதாச்சும் ஒன்றை பத்தி கருப்பொருளா கொண்டு பாடியிருக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்களேன், 5 அல்லது அதற்கு குறைந்த அடிகளில் வெண்பா பாவகையில பாடியிருக்கணும். 5 அடி அல்லனா அதுக்கும் கம்மியான அடியில பாடியிருக்கணும், வெண்பா பாவகையில பாடியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 15 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றிய காலம் நீதி நூல் காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த களப்பிரர்கள் காலத்தை வந்து களப்பிரர்கள் காலம் மிக கொடுமையானதாக இருந்தது. அவர்களுக்கு நீதி நெறி எதுவும் தெரியவில்லை. அவர்களுக்கு நீதி நெறியை போதிப்பதற்காகவே பல ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து நீதிகளை புகட்டினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த காலத்தை பத்தின சரியான தகவல்கள் தெரியாததால களப்பிரர்கள் காலம் வந்து இருண்ட காலமா இல்ல வந்து பொற்காலமா அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியறதில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ திருக்குறள், சாரி 18 நூல்கள் இருக்குது இல்லையா, அதை பத்தி வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீதியை சொல்ற நூல்கள் மொத்தம் நீதி நூல்கள் அறநூல்கள் 11 இருக்கு. திருக்குறள் 1330, மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அறம் பொருள் இன்பம் அப்படின்ட்டு 133 அதிகாரம் இருக்கும். ஓகேவா? அடுத்து நாலடியாரை இயற்றினது பாண்டி நாட்டு சமண முனிவர்கள், மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. அடுத்து நான்மணிக்கடிகை இயற்றினது யார் அப்படின்னா விளம்பி நாகனார், 101 பாடல்கள். சில புத்தகத்துல வந்து 104 பாடல்கள் அப்படின்னும் இருக்கும். ஓகேவா? ஆனா 101 அப்படிங்கிறது தான் சரியானது. இன்னா 40 அதை இயற்றினது கபிலர், 40 பாடல்கள், ஒரு கடவுள் வாழ்த்து பாடல்கள். இனியவை 40 பூதஞ்சேந்தனார், 40 பாடல்கள் இருக்கு, ஒரு பாட்டு வந்து கடவுள் வாழ்த்து. அடுத்து திரிகடிகம் நல்லாதனார், மொத்தம் 100 பாடல்கள் இயற்றிருக்காரு. ஏலாதி கனிமேதாவியார் 81 பாடல்கள் இயற்றிருக்காரு. சிறுபஞ்ச மூலம் காரியாசன் 97 பாடல்கள் இருக்கு. அதுல பழமொழி 400 இயற்றியது முன்றுரை அரையனார், 400 பாடல்கள் உள்ளது. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் 100 பாடல்கள், ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் உள்ளது. முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் 100 பாடல்கள் உள்ளது. அடுத்து அகநூல்கள், காதல் பிரிவு இந்த மாதிரியான மனம் சார்ந்த விஷயத்தை பத்தி சொல்ற நூல்கள் மொத்தம் 6 இருக்குது. கார் 40 கண்ணன் கூத்தனார் இயற்றியிருக்காரு, 40 பாடல்கள். ஐந்தினை 50 மாறன் பொறையனார் இயற்றியிருக்காரு, 50 பாடல்கள் உண்டு. ஐந்தினை 70 மூவாதியார், 70 நூல்கள் உண்டு. திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், 50 பாடல்கள் உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா திணைமாலை 150 கனிமேதாவியார் 150. கனிமேதாவியார் இன்னொரு நூல்களை கூட இயற்றியிருக்காரு, என்னது ஏலாதி. அப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 2 நூல்களை இயற்றினது யார் அப்படின்னா இந்த கனிமேதாவியார். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கைநிலை புள்ளங்காரனார் 40 பாடல்கள், இந்நிலை பொய்கையார் 45 பாடல்கள். ஓகே, அடுத்து வந்து களவழி 40 அதை இயற்றினது பொய்கையார், 40 கூட்டல் 1, 40 பாடல்கள் இருக்கு, ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். புறநூல் ஒன்னே ஒண்ணுதான். அகநூல் மொத்தம் 6, நீதி நூல்கள் மொத்தம் 11 இருக்கு. ஓகேவா? ஏன் கைநிலையை 17ஆவதா போட்டிருக்கேன் அப்படின்னா, பெரும்பாலானோர் கைநிலையை தான் வந்து 18வது நூல்களா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இதை லிஸ்ட்ல நான் 17 சேர்த்திருக்கேன். இந்நிலையை பெரும்பாலானோர் அது வந்து 18வது நூல்களா ஏற்கல, அதனால ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? 15 கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள். திருகடுகம் 3 மருந்தை பத்தி சொல்லும்.
3 கருத்துக்களை சொல்லும். சிறுபஞ்ச மூலம் 5 வேர்கள் மருந்தாக பயன்படுவதை பற்றி சொல்லும் மற்றும் 5 கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கும். ஏலாதி. ஓகே, அடுத்து திருக்கடுகத்தில் 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடல்லையும் 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். நான்மணி கடிகையில் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும். சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? அடுத்து இரட்டை நூல்கள். இன்னா 40 இனியவை 40. இதைத்தான் வந்து இரட்டை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில தகவல்கள் பார்ப்போமா? நீதி நூல்களில் பெரியது 1330 பாடல்கள் இருக்கா? திருக்குறள். நீதி நூல்களில் ரொம்ப சின்னது என்ன அப்படின்னா இன்னா 40 இனியவை 40 ரெண்டுமே 40 பாடல்களை கொண்டது. மணிமொழி கோவை முந்தின குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். மணிமொழி கோவை என அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா மணி, பேர்லயே இருக்கு, மணி நான்மணி கடிகை, மொழி முதுமொழி காஞ்சி, கோவை ஆசார கோவை. ஓகேவா? அப்ப பேர்லயே இருக்குது மணிமொழி கோவை அப்படின்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. அகநூல்கள்ல சிறிய நூல் என்ன அப்படின்னா கார் 40. அகநூல்களில் மிகப்பெரியது திணைமாலை 150.